ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெவல் 1 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. எத்தனை டேட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா 23/1/2025 22/2/2025 டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 32,438 கொடுத்துருக்காங்க. அதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயசுலையும் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 18,000 ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி நீங்கள் பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணி எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னாக்கா எவ்ரி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ அப்ளிகண்ட்டாக இருந்தாக்கா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்திங் இல்லை ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் இமெயில் ஐடியா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஆல்ரெடி க்ரியேட்டட் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக பார்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சம்திங் அப்படி பண்ணலைன்னா அப்படி எதனா எரரோ இல்லை எதனா மிஸ்டேக்ஸோ எதனா இருந்ததுனாக்கா நீங்கள் மறுபடியும் ஆஃப்டர் சப்மிஷனுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பண்ணுறீங்கனாக்கா அதுக்கும் தனியாக நீங்கள் அமௌண்ட் வந்து 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அது அதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது அதாவது கரெக்ஷனாக டேட் கொடுக்குறாங்க. பட் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை வந்து க்ளியர் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கும் தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான டைம்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தா சிபிடி கம்பல்சரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கம்பல்சரி வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேனட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் லைக் மொபைல் ஃபோன்ஸ், ப்ளூடூத், பென்ட்ரைவ், லேப்டாப், கால்குலேட்டர், ரிஸ்ட் வாட்ச் அதாவது ப்ளூடூத் வாட்ச் அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு பென்சில் அதுமாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நாட் அலோடு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ போகும்போது அவங்க என்னென்ன எலிஜிபிள் கொடுத்துருக்காங்களோ அதை மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக அவங்க வந்து சிபிடின்றதால உங்களுக்கு எந்த பர்பஸும் உங்களுக்கு ஜஸ்ட் ஹால் டிக்கெட் மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டான ப்ரிப்பேர் நீங்கள் போய் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஸ்டேஜஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு அதாவது சிபிடி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பிஇடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 டெஸ்ட்டுமே அவங்க வந்து செக் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் லெட்டர் சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து உங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து இன்டிமேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து கரெக்டாக ஆக்டிவில் இருக்க ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. 1/3 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ராங்காக எதனா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னாக்கா இல்லை ராங்காக ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலும் சிபிடியில் அதுக்கு நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3 மார்க் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தமாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் போஸ்ட்டும் அதாவது உங்களுடைய ஃபிட்னஸும் சரி, உங்களுடைய ஐ விஷன் அதாவது பார்வையும் சரி உங்களுக்கு வந்து எல்லாமே 6 வயசில் வந்து செக் பண்ணியிருக்காங்க. A1 A2 A2 A3 B1 B2 C1 C2 வந்து உங்களுக்கு 6 டிஃப்ரென்ஷியலில் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அது தகுந்தமாதிரி பார்த்து தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி எடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ ப்ரிப்பேர் பண்ண அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் வந்து மெடிக்கல் செக்கப்லாம் கரெக்டாக க்ளியராக பண்ணி வச்சுக்கோங்க. நேஷ்னாலிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா, நேபாள், பூட்டான் அப்படின்ட்டு ஒரு 3 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18லேருந்து 33 வந்து நார்மல் கோர்ஸ் பண்ணுறவங்களும் அதுமாரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ அதுமாரி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி, எஸ்டி, எஸ்டிக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதாவது உங்களுக்கு கல்வி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் ஓகே. டிகிரி இருந்தாலும் ஓகே. இல்ல 12th பாஸ் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேமாரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் டிகிரி இருந்தால் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கம்பல்சரி இருக்குன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஐடிஐ, டிப்ளமோ அதுமாரி இருக்கவங்க அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருந்தீங்க, டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க, அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அதாவது ரூ. 500 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரூ. 500 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரூ. 400 ரீஃபண்டபிள் பண்ணுற மாதிரியும், ரூ. 100 மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்ளீஸ் ஃபீயாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 500 இப்போ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸே பே பண்ணணும். பட் அதை வந்து ரூ. 400 ரீஃபண்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேலோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டரோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனோ பிடபிள்யூ இருந்தாக்கா அவங்களுக்கு 250 அவங்க வந்து அமௌண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுற இது பண்ண சொல்லிங்களா, ரீஅப்ளிகேஷன் பண்ணுறீங்களா, அந்த ரீஅப்ளிகேஷன் பண்ணுறவங்க வந்து 250 கம்பல்சரி பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபீ ஆன்லைன் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சிபிடிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் இவ்வளோ மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 மார்க் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு 90 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் 1/3 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிஇடி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எப்படி நம்ம பண்ணுறோன்ற மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கிட்டு அது தகுந்தமாரி பார்த்து அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.